வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாவோட மாமியார் நிலா பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கிறத அமிர்தாவோட அம்மாவும் அப்பாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்க ஊருக்கு கிளம்புறோம், அதனால சொல்லிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு அமிர்தாவோட அம்மா சொல்றாங்க. 2-3 நாள் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அமிர்தாவோட அப்பா சொல்றாரு, அங்க ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடி இருக்குமா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாரு. அமிர்தாவோட அம்மா சொல்றாங்க, அமிர்தாவை நினைச்சு இனிமே நாங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நிலாவையும் நீங்க தங்கமா பாத்துக்கிறீங்க, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு கண்கலங்குறாங்க. பாக்கியா மாமியார் கையை பிடிச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு எதுக்காக இப்படி கண் கலங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். பாக்கியா மாமனார் இப்போ அமிர்தாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பக்கத்து கடையில இருந்து பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நம்ம ஊர் பையன் கடை போட்டிருந்தான், அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போறப்ப இந்த மாதிரி பலகாரம் கொடுத்து அனுப்புனா நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. அமிர்தாவோட அம்மாவும் அப்பாவும் கிளம்பி இப்போ ஊருக்கு போறாங்க. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. டைம் ஆச்சு டேடி, வாங்க டேடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னும் 2 நிமிஷம் இனியா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகாட்ட போய் லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மட்டும் நான் உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. நான் என்ன சொன்னாலும் ஏத்து பேசுவேன், சண்டை போடுவேன், நீங்க என்ன அம்மாவான்னு தானே கேட்பேன் அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நான் என்ன உன் அம்மாவா லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. எனக்கு லஞ்ச் பேக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இனியா. கோபி இப்போ அங்க வராரு. இனியாவையும் மயுவையும் ஸ்கூலுக்கு போலாமா அப்படின்னு கேட்குறாரு. இனியா மயு 2 பேருக்கும் இப்போ ராதிகா லஞ்ச் பேக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இனியா சொல்றாங்க. கேன்டீன்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. காலையில எழுந்து உனக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா என்ன வேணான்னு சொல்ற அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நீங்க இனிமே எனக்காக எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இனியா. இனியாவோட தாத்தா சொல்றாரு, எப்போதும் லஞ்ச் பேக் வாங்கிட்டு தானே போவேன் இனியா, அப்புறம் எதுக்காக கேன்டீன்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க போற அப்படின்னு சொல்றாரு. நான் அப்போ போய் லஞ்ச் பேக் கேட்டதுக்கு நான் என்ன உன்னோட அம்மாவா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சொல்றாங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஏமா நீ அப்படி சொன்னையா அப்படின்னு கேட்கிறாரு கோபியோட அப்பா. ஆமா, இனியா விளையாட்டுத்தனமா இருக்கிறா, எதுக்கு எடுத்தாலும் என்ன ஏத்து பேசுறா, அவளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இப்படி சண்டை போட்டா அவ ஸ்கூல்ல போய் எப்படிமா நல்ல விதமா படிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு கோபியோட அப்பா. கோபியுமே இப்போ ராதிகாவை தான் திட்டுறாரு. அவ ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அவளை மட்டும் யாரும் எதுவும் கேட்காதீங்க, என்ன மட்டும் திட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இனியா சொல்றாங்க, நான் தாத்தா கூடவே ஸ்கூலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைவை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போற விட்ட தேவையில்லாம எதுக்கு ராதிகா இப்படி சண்டை போடுற அப்படின்னு கேக்குறாரு கோபி. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவ திமிரா பேசுறதே நான் கேட்கணுமா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நீங்க தான் அவளுக்கு புரிய வைக்கணும் கோபி, சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் என்னால அம்மா ரோல் எடுக்க முடியாது, எல்லா விதத்துலயும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த லஞ்ச் பேக்கை நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தயிர் சாதம் ஊறுகாய் கொடுத்துட்டு போறா, குழந்தைகள் கொடுக்குற மாதிரி. என்ன கோபி உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கோபி நினைக்கிறாரு. அடுத்ததான் இப்போ பாக்கியாவோட கேன்டீன்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா இப்போ அவங்க வராங்க. வந்து என்ன இந்த பாத்திரம் திறந்துருக்கு, நான் எல்லாத்தையும் மூடி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, அது காலி பாத்திரம் மேடம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுவா இருந்தாலும் மூடிதான் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ஓகே மேடம், இனிமே நாங்க மூடி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. உங்களுக்கு இமெயில் படிக்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நீங்க அதை கொடுங்க மேடம், நான் படிச்சு புரியறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நானே படிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இங்க நீங்க ஸ்நாக்ஸ்க்கு மெதுவடை, பருப்பு வடை, மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ஆனா இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பேஸ்ட்ரி ஐட்டம் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்ட்ரி ஐட்டம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. பேக்கரி ஐட்டம் தானே மேடம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இன்னும் 2 நாளில் பேஸ்ட்ரி ஐட்டம் எல்லாம் இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அது உங்கள் மெனுவில் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேணா ஒரு நல்ல கடையில் வாங்கி வச்சுட்றோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுக்கிறப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லா ஐட்டமும் நீங்கள் தானே ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி கடையிலெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது, நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. கேக்கு பப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேக்குனா 1-2 கேக் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஃபாரஸ்ட், ரெட் வெல்வெட், சாக்லேட் இந்த மாதிரி வெரைட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பப்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா சிக்கன், மட்டன் இந்த மாதிரி அதுவுமே வந்து வெரைட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்களுக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள உங்க மெனு கார்டில் இதெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. டாஸ்க் வேணும்னு ஆசைப்பட்டீங்களே, இதுதான் என்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராதிகா. செல்வி இப்போ பாக்கிட்ட சொல்றாங்க, என்னக்கா வந்து இது இப்படி சொல்லிட்டு போகுது, நம்மள கேன்டீனே நடத்த விடாது போல அப்படின்னு சொல்றாங்க.
நீ கவலைப்படாதக்கா, ஜெனி தான் கேக் செய்யும்ல அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அவ ஏதோ கொஞ்சமா செய்வா, ஆனா இந்த மாதிரி அதிக அளவுல வெரைட்டியாலாம் அவளுக்கு பண்ண தெரியாது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாத்துக்கலாம்க்கா, நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. பாக்கியா இப்போ கிளம்பி கிளாஸ்க்கு போறாங்க. பழனிசாமி இப்போ பாக்கியாட்ட கேக்குறாரு, என்ன மேடம் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, நான் கிளாஸ் நடக்கும்போது உங்களை கவனிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. லோபிகாவும் இப்போ அவங்க வராங்க. என்ன பாக்கியா மேடம், நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லை சார், கேன்டீன்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு பழனிசாமி. நான் சமையல் நல்லா பண்ணுவேன், மசாலா பொடி கூட சூப்பரா பண்ணிடுவேன், ஆனா எனக்கு இந்த கேக்கு பப்ஸ்லாம் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆஃபீஸ் ஹெச்ஆர் மேடம் கண்டிப்பா நீங்க கேக்கு பப்ஸ் எல்லாம் செய்யணும், செஞ்சு மெனு கார்டில் சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க, 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லோபிகா சொல்றாங்க, அவ்வளவுதானே மேடம், ஏதாவது ஒரு நல்ல கடையில வாங்கி வச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அங்க பிரச்சனையே, நாங்க தான் எல்லாமே கேன்டீன்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அந்த ஹெச்ஆர் மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நல்ல கேக் செய்யறவங்கள பார்த்து வேலைக்கு வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. எங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ் எல்லாத்தையுமே நான் கேட்டு பார்த்துட்டேன், எல்லாருமே வீட்டில் தான் பண்ணுவாங்களாம், அது போக பெரிய பெரிய ஹோட்டலுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கேன்டீன்க்குலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஆள் கிடைச்சாலும் நம்மளும் கத்துக்கணும்ல சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை மேடம், நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. 2 நாளையில கத்துக்க முடியுமா சார் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. மனசு இருந்தா ஒரே நாளையில கத்துக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, எந்த கேன்டீனா இருந்தாலும் வெளியில இருந்து ஏதாவது பொருள் வாங்கி விற்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஹெச்ஆர் மேடம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. அது ஒரு பெரிய கதை சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீங்க நிறைய கதையா வச்சிருப்பீங்க போல அப்படின்னு சொல்றாரு அவரு. நீங்க சொல்றத பார்த்தா அந்த மேடமுக்கும் உங்களுக்கும் ஏதோ பிளாஷ்பேக் இருக்கும் போலயே அப்படின்னு கேக்குறாரு. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. நீங்க சொல்றப்பயே தெரியுதே அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. அவங்க என்னோட முன்னாள் கணவரோட இன்னாள் மனைவி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.